அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடிப்பெருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி வச்சுட்டு நீங்க தூங்குனாலே போதும். கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. உங்க கையில பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி 18 இன்னைக்கு நமக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு மங்களங்களை சேர்க்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை இந்த நாள் நமக்கு அள்ளி கொடுக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நிறைய பேரால பரிகாரங்கள் எதையும் செஞ்சிருக்க முடியாது, வழிபாடுகள் எதையும் செஞ்சிருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாங்கிறதுக்கான பதிவு தான் இது. அதாவது பணவசியத்துக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு எந்த பரிகாரத்தையும் செய்ய முடியாதவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே செய்யலாம். குறிப்பா எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய முடியலையேன்னு யோசிக்கிறவங்க தவறாம செஞ்சு பாருங்க. பொதுவா இந்த ஆடி 18 நாளே காவேரி தாய்க்கு நன்றிய செலுத்தக்கூடிய நாள். அந்த வகையில இந்த நாள்ல தண்ணீரை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சாதாரண நாள்ல நாம தண்ணீரை வச்சு பரிகாரம் செஞ்சாலே அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அதுலயும் இந்த நாள்ல நம்ம தண்ணீரை வச்சு பரிகாரம் செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் தவற விடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதாவது நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே தூங்குறதுக்கு பாருங்க. வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த கண்ணாடி டம்ளருக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை இந்த கண்ணாடி நமக்கு குறிக்குது. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னு சொல்றவங்க சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். நீங்க கண்ணாடி டம்ளர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது நிறைய ட்ரிங்கிங் வாட்டரை, குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க கணவருக்காக, அப்படி இல்லைன்னா உங்க அம்மா, அப்பா, பையன், பொண்ணுக்காகவும் செய்யலாம்.
இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. முதல்ல 3 முறை நல்ல மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். நடுவுல எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிளை ரஃபா உங்க கைய வச்சும் நீங்க வரையலாம், காம்பஸ் வச்சு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி வளையல் வச்சு கூட நீங்க வரையலாம். ஆனா கேப் இருக்க கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது வட்டம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல பேர் எழுதிக்கோங்க. யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. வீட்டுல கூப்பிடக்கூடிய செல்ல பெயரெல்லாம் எழுதக்கூடாது. இனிஷியலோட சேர்த்து முழு பெயரையும் எழுதிக்கணும். அதுக்கு கீழே மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை நான் கொடுத்திருக்கேன். நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி அந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அதுக்கும் கீழே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர், அதாவது அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 520741 இதுல 520 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், 741 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு 8ங்கிற நம்பர் எழுதணும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எழுதும் போது தனித்தனியா சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. 520 520 சொல்லி ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. 5200 அப்படி இல்லைன்னா 520 சொல்லி தனித்தனியா சொல்லிக்கிட்டே தான் நீங்க எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இப்படி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி, அப்படி இல்லைன்னா யாருக்காக இந்த பரிகாரத்தை பண்றீங்களோ அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்தா ஒரு 2-3 நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். 2-3 நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு டேபிள்லயோ அப்படி இல்லைன்னா தரையிலயோ கூட இந்த பேப்பரை வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல டம்ளரையோ வாட்டர் பாட்டிலையோ வச்சு அது ஃபுல்லா தண்ணீரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த டம்ளரை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. வாட்டர் பாட்டிலா இருந்தா வாட்டர் பாட்டிலையும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. உங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் இத நீங்க வைக்கலாம். நீங்க தூங்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்கன்னா கை கால் பட்டு தட்டி விடாத மாதிரி கொஞ்சம் பார்த்து தூரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஆடி 18 இந்த நாள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாவே இந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு இந்த தண்ணீரை யாருக்காக வேண்டுதல் வச்சீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்க. சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா பரவாயில்ல, அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த தண்ணீரை குடிங்க. இதுக்கப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிளை கிழிச்சிட்டு நீங்க தூக்கி போட்டுடலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அத ஒரே டைம்ல குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாளைய நாள் ஃபுல்லா வச்சிருந்து நீங்க தாராளமா குடிக்கலாம். ஆனா அந்த தண்ணீரை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எளிமையான இந்த பரிகாரத்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.